எப்படி சாவு விலகி ஓடி போக போது, சாக விடாமல் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு. லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. எப்படி இருக்கு? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய உயிர் எதுல இருக்குதா? ரத்தத்துல. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த வசனம் லேவியராகம் கொடுக்கும் போது இன்னையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம் முன்னாடி அவங்க வனாந்தரத்துல, அந்த சீனாய் வனாந்தரத்துல அலைஞ்சிட்டு இருக்கும் போது நடக்கிற சம்பவம். அந்த வனாந்தரத்துல கர்த்தர் இந்த மெடிக்கல் காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய உயிரணுக்கள் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. நம்ம இப்பதான் ஒரு 200-300 வருஷமா கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரத்தத்துக்குள்ள உயிரணுக்கள் இருக்கு, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள். அதுவும் இப்பதான் டெங்கு வந்த பிறகு பிளேட்லெட்ஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி பிளேட்லெட்ஸ்லாம் யாருக்குமே தெரியாது. இப்பதான் பிளேட்லெட்ஸ்லாம் தெரியுது. ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குது? உயிரணுக்கள் இருக்குது அப்படின்னு. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆர்டிபிஷியல் உயிரணுக்கள் இருக்கிற ஆர்டிபிஷியல் பிளட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் பிளட் அப்படின்னு பேர். இந்த ஆர்டிபிஷியல் பிளட் ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக ஆராய்ச்சியில் இருந்தது. இந்த ஆர்டிபிஷியல் பிளட்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம தெரியும், நம்முடைய பிளட்ல ரொம்ப முக்கியமானது 2 இருக்குது. WBC, RBC, வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள். இங்க நிறைய நர்சஸ்லாம் டாக்டர்ஸ்லாம் இருப்பீங்க. உங்ககிட்ட அவ்வளவு சீக்கிரத்தில் எதையும் நம்ம சொல்லிட முடியாது பாத்துங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் டீடைலா தெரியும் தானே? சரி, ரொம்ப டீடைலா உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அப்ப அந்த WBC நமக்கு எதுக்கு இருக்கு? எதிர்ப்பு சக்தி. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மாதிரி ஏதாவது நமக்குள்ள கிருமி வந்துட்டா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? நமக்கு தெரியப்படுத்துவாங்க. உடம்ப சூடாக்கி அந்தந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி சூடாக்கி விடுவாங்க. மலேரியா வந்து அதுக்கேற்ற மாதிரி சூடாக்குவாங்க, டைஃபாய்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி சூடாக்குவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பேராசிட்டமாலே டோலோ 650 போட்டு ஏதோ ஒன்று போட்ட உடனே ஒரு 3 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு மயக்கம் அடிச்சு தூங்கிடுவாங்க உள்ள இருக்கிற WBC. நம்ம என்ன பண்றோம்? ஜுரம் இறங்கிருச்சு. இப்போ 3 மணி நேரம் கழிச்சு அவங்க மயக்கம் கழிச்சு எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்ச உடனே பார்த்தா அடடா கிருமி இன்னும் போல, இன்னும் பாடியில் தான் இருக்குதுன்னு திருப்பி சூடாக்கி விடுவாங்க. திருப்பி ஒரு டோலோ 650, திருப்பி தூங்குவாங்க. திருப்பி இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, ஜுரம் விட்டு விட்டு வருதும்பீங்க. அது விட்டு விட்டு வரல, உள்ள இருக்கு. அவரை நம்ம தூங்க வச்சு எழுந்து வச்சு எழுப்பி இருக்கிறோம். அப்புறம் ஒரு 4-5 நாள் இந்த வேலை நடக்கும். டாக்டர்கிட்ட போனோன்னு கேட்பாரு, என்னாச்சு? 5 நாளா ஜுரம். அடுத்த டாக்டர் கேட்பாரு, எப்படி வருது ஜுரம்? சாயங்காலத்தில் வருதா, காலையில் வருதா, விட்டு விட்டு வருதா? அப்படிலாம் கேட்டு கடைசியாக டாக்டர் ஒரு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. என்ன டெஸ்ட்? பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பிளட் எடுக்கும்போது WBC காரங்க ஒரு இமெயில் அனுப்பிவிடுவாங்க உங்களுக்கு. அந்த இமெயிலில் அனுப்பிவிடுவாங்க, உள்ளுக்குள்ளே இந்த கிருமி இருக்கு அப்படின்னு. எடுத்து செக் பண்ண உடனே மலேரியா இருக்கு, டெங்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு தான் யார் யூஸ் ஆகிறது? WBC, வெள்ளை அணுக்கள், எதிர்ப்பு சக்தி. 2வது சிவப்பு அணுக்கள் இருக்கு. இது எதுக்கு? மூச்சை இழுத்தா கீழே வரைக்கும் போயிட்டு மேலே வரைக்கும் வருது. ஆக்சிஜன் நம்ம பாடியில கடத்துறதே யாருடைய வேலை தான்? RBC உடைய வேலை தான். கீழே நிற்கும் போது மூச்சை இழுக்கிறோம், கால் வரைக்கும் போயிட்டு எங்க செய்யுது? திருப்பி மேலே ஆப்போசிட் எதிர்நீச்சல் போட்டு மேலே வருது. இந்த எதிர்நீச்சல் போறதுக்கு யார் தான் காரணமா இருக்கிறது? இந்த சிவப்பு அணுக்கள் தான் காரணம். 2வது சிவப்பு அணுக்களுடைய மிக முக்கியமான இன்னொரு வேலை இருக்கு, நல்ல வேலை. என்னன்னு கேட்டா கலர். நம்ம கலர் சொல்றோம்ல, செக்க சவேர், வெள்ளை வெளியர், மாநிறம், சுண்டுனா ரத்தம், பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிறார் மாப்பிள்ள, இதெல்லாம் சொல்றோம்ல. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இவங்க தான், உள்ள இருக்கிற RBC தான். இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் இருக்கும். எந்த விவரம் புரியாம மேலே ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி பூசுறோம். எல்லாம் பூசி எப்படியாவது 8 வாரத்தில் சோப்பு அழகு அப்படிங்கிறான். வராது. எப்படி வரும்? எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோன்னு இருக்கு பைபிள்ல. மாற்ற முடியாது தானே. நம்மளும் என்ன நினைக்கிறோம்னா, பூசிட்டு கண்ணாடியில் பார்த்தோம்னா சிவப்பான மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் நமக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சிவப்பு ஆயிட்டோன்னு. நம்ம அதே கலர் தான், எந்த மாற்றமும் வராது. அந்தந்த இனத்துக்கு ஒரு கலர் அது கொடுத்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த கலர் தான் வரும். நீங்க சொன்னால் நம்ப போறதில்ல, திருப்பி நீங்க பூச தான் போறீங்க, பூசுங்க. இப்ப என்னன்னா, சகோதரர்களும் ஆரம்பிச்சிருக்கிறான். முந்தி சகோதரிகள் தான் இருந்தாங்க, இப்ப இவனும் ஆரம்பிச்சிருக்கிறான். கிரீமை போடுறான், அதை போடுறான், இதை போடுறான். அதை விட கொடுமை என்னன்னா, தலைக்கு மேல ஜெல்லுன்னு ஒண்ணு போடுறான் பாருங்க, போட்டு கூம்பா நிக்க வச்சிருக்கான். அப்படி தலைக்கு மேல முள்ளமன்றி மல்லாக்கப்படுத்த மாதிரியே இருக்குது. அது ஒரு மாதிரி. எதுக்கு தான் அப்படிலாம் போட்டு நிற்க? சிலர்லாம் முடிய சுருட்டி முன்னாடி புஃப்னு விட்டுருக்கு. சகோதரிகள் பார்க்குறேன், வெட்டி விட்டுருக்கு இப்படி புஃப்னு உஃப்னு ஊதுது. அது மேலே மேலே போயிட்டு வருது. அதில் என்ன ஒரு சந்தோஷம் இருக்கோ? சரி, இருந்துட்டு போட்டோம். சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, இருந்துட்டு போங்க. என்னவும் கலர் மாறாது, அதான் உண்மை. மெடிக்கலி என்ன செய்யாது? கலர் மாறாது. வயிற்றுல இருக்கும்போது பிள்ளைக்கு குங்குமப்பூ சாப்பிட்டா பிள்ளை சிவப்பா பிறக்குமா? ஆப்பிரிக்காக்காரெல்லாம் இப்போ குங்குமப்பூ சாப்பிட்டா எப்படி பிறக்கணும் குழந்தை? வெள்ளையாவா பிறக்கும்? குங்குமப்பூ கருப்பாயிரும், பிள்ளை சிவப்பாவாது. ஆனால் அதான் உண்மை. சரி கவனிங்க. இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் பிளட், உயிரணுக்கள்,
வெள்ளை அணுக்களுடைய உயிரணுக்களுடைய பிளட் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. 2012 இஸ்ரவேலுக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் நடந்த சண்டையில அடிப்பட்ட இஸ்ரவேல் ராணுவ வீரர்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் பிளட் ஏத்துனாங்க. இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலிக்கான் பவுடர் மாதிரி இருக்கும். இந்த சிலிக்கான் பவுடர் மாதிரி இருக்கும். இதை நீங்க பியூரிஃபைடு ட்ரிங்கிங் வாட்டர், சுத்திகரிக்கப்பட்டதான தண்ணியில நீங்களே கலந்து ஏத்திக்கலாம். எப்படிங்க பிளட்ல குரூப்லாம் இருக்குதே, ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ்லாம் இருக்குது. இது எப்படி நீங்க எல்லாருக்கும் ஏத்துவீங்கன்னா, இந்த ஓ பாசிட்டிவ்னு ஒரு குரூப் இருக்கு, அதுக்கு காமன் டோனார்னு பேரு. யாருக்கு வேணாலும் அர்ஜென்ட்டுக்கு என்ன செய்யலாம், ஏத்திக்கொள்ளலாம். அந்த மாதிரி தான் இது சிலிக்கான் பவுடர். எல்லா குரூப் காரங்களுக்கும் ஏத்தலாம். ஏத்திட்டு நீங்களே என்ன செய்யலாம், வீட்டிலே கூட ஏத்திக்கொள்ளலாம். 2012 நடந்ததான அந்த யுத்தத்துல இஸ்ரவேல் ராணுவ வீரர்களுக்கு இதை ஏத்தினாங்க. 72 மணி நேரம் உயிரோடு கூட இருந்தாங்க. 72 மணி நேரம் அவங்க உயிர் பாதுகாக்கப்பட்டது. அதுக்குள்ள அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாதுகாத்துட்டாங்க. அப்படின்னா இது இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2020 எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் எமர்ஜென்சியில் ஐசியூ சிசியூல இதை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் உலகம் முழுக்க நடந்தாச்சு. இப்ப என்னத்துக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, உங்கள் உயிர் போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடியதான ஆர்டிபிஷியல் பிளட் இப்ப ரெடியா இருக்குது. உயிரணுக்களோடய இருக்குது, வெள்ளை அணுக்களோடய இருக்கு, எல்லா குரூப் காரங்களுக்கும் இருக்கு. இது எங்க நடக்க போகுது, இதை வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில 3.5 ஆண்டு காலம் சித்திரவதை நடக்கும். அந்த சித்திரவதை காலத்துல உங்கள் உயிர் போக விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள். நம்ம இந்த மெடிக்கல் வளருதுன்னு சொல்றோம்ல, இந்த மெடிக்கலுடைய வளர்ச்சியோடைய ஒரே நோக்கம் என்னன்னா உங்கள் உயிரை தடுத்து காப்பாற்றுவது. அதானே மெடிக்கலுடைய வளர்ச்சி ஒண்ணுதானே, உயிரை என்ன செய்யறது, காப்பாத்துறது, உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்துவது மருத்துவத்தினுடைய ஒரே நோக்கம். நான் சொல்றேன், உயிரை கொடுத்த ஆண்டவர் எடுக்கும் போது திருப்பி கொடுத்துடணும். உயிரை கொடுத்த ஆண்டவர் திருப்பி எடுக்கும் போது என்ன பண்ணிடணும், எடுக்கும் போது கொடுத்துடணும். கொடுக்கும் போது வாங்கிக்கிறோம், திருப்பி கேட்கும் போது கொடுக்க மாட்டோம். அங்கதான் பிரச்சனையே வருது. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் இங்க பூமிக்கு வருவதற்கு ஒரு நேரம் வச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் போகிறது தான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. எப்ப நாம் அதை டிலே ஆக்குறோமோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆத்மா பிரச்சனைக்குள்ளே கடந்து போகும். எசேக்கியா ராஜால ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ ராஜாக்களுக்கு அதான் பிரச்சனையே. எசேக்கியா ராஜா சாகும் போது செத்து இருந்தானா பிரச்சனையே இல்லை. அவன் 15 வருஷம் சேர்த்து கேட்டான் பாருங்க. அந்த 15 வருஷத்துல தான் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், மனாசேன்னு ஒரு குழந்தை பிறக்கும். ரெண்டாவது அந்த 15 வருஷத்துல தான் பாபிலோன் ராஜாக்களை கூட்டிட்டு வந்து சமஸ்த இஸ்ரவேலையும் சுத்தி காட்டுவான். கர்த்தர் சொல்வாரு, மொத்தம் பாபிலோனுக்கு போயிருவோம் பாரு, ஏன்னா நீ சுத்தி காட்டினதால். இதெல்லாம் எப்ப நடக்கணும், அந்த 15 வருஷத்துல நடக்கும். கர்த்தர் உயிரை எடுக்கும் போது கொடுப்பது நல்லது. நான் இப்படி சொன்னோன்னு உங்களுக்கு கொஞ்சம் கோபமா இருக்கும். கர்த்தர் நீடித்த ஆயுசு, நீடித்த ஆயுசுங்கிறது யார் யாருக்கு எவ்வளோன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. 70 நீடித்த ஆயுசுனா 70, 80னா 80, 65னா 65. ஏசுநாதன் 33ல போயிட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அந்தந்த காலத்துல போகிறது நல்லது. இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும்னா, நான் குற்றமா சொல்லல, உங்களுடைய உயிரை தடுத்து நிறுத்தும், போக விடாமல். அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா மெடிசன்ல நீங்க வாழ தொடங்குவீங்க. காலையில 10 மாத்திரை, மத்தியானம் 10 மாத்திரை, நைட்டு 10 மாத்திரை, இப்படி போட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான். கடைசியில் இவன் என்ன முடிவுக்கு வந்தான் தெரியுமா, செத்தா போதுங்கிற முடிவுக்கு அவனே வந்துருவான். அதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் சாக வேணாம் மாத்திரையை போட்டு கடைசியில் ஒவ்வொரு வாட்டியும் போடும்போது சொல்றான், இவ்வளவு மாத்திரையை போறதுக்கு பேசாம செத்து தொலைலாம் போல அப்படின்ற. அதான் இது, சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த காலம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரையும் பாருங்க, 40 வயசை தாண்டிடுச்சுன்னா அத்தனை பேரும் சாப்பிடும் போது படுக்க போகும்போது 2 மாத்திரையை போட்டுட்டு தான் படுக்கிறான். ஏதோ ஒன்று இருக்கு, சுகரோ பிபியோ ஏதோ ஒன்று கண்டிப்பா வந்துருச்சு. அப்ப கடைசி காலத்துல இந்த மருத்துவத்தினுடைய வேலை என்னன்னா, உங்க உயிரை சாக விடாமல் தடுத்து நிறுத்துவது. அதுதான் இப்ப நடக்குது. ஆனா பைபிள் இதைத்தான் சொல்லுது, உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். இதை நம்ம சரின்னு சொல்லி பழகிட்டோம். நான் சொல்றேன், இது சரி அல்ல. தேவன் உங்கள் ஜீவனை எடுக்கும் போது கொடுப்பது தான் நல்லது. ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்க ஜீவனை எடுத்துருவாரு. கொடுத்தவருக்கு அதை எடுக்கிற அதிகாரமும் இருக்கு. அப்படி போறது நல்லது. இல்ல போக மாட்டேன் 10 வருஷம் கழிச்சு வரேன்னா, அந்த 10 வருஷத்துக்குள்ள உங்க வாயாளர் ஒரு 100 தடவை சொல்ல வச்சிருவாரு, போயிருந்தா நல்லா இருக்குமே, செத்தா நல்லா இருக்குமே, அந்த ரேஞ்சு கொண்டு போயிருவாரு. அதெல்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய ஊழியக்காரங்களை கூட பார்த்துருக்கிறேன். சிலர்லாம் போக விடாம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணி விட்ட மாட்டோம் எங்க பாஸ்டர்ம்பா. கடைசியில் 4 வருஷம் கழிச்சு பாஸ்டர் சொல்லுவார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா, நான் இதுக்கு மேல இருக்க மாட்டேன் பாரு. அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவான். நிறைய பேருக்கு நடந்திருக்குது.
இது முதலாவதாக சாக விடாமல் தடுத்து நிற்கிறது. இப்போ இன்னொன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் அடிக்கடி புக்கெல்லாம் கூட படிப்பீங்க, பேப்பரோட பார்த்துருப்பீங்க. பிரெயின் டெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூளைச்சாவு. பாடி ஒர்க் ஆகும், மூளை மட்டும் என்ன செஞ்சிடும், செத்து போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் பிரெயின் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பிரெயின். இந்த ஆர்டிஃபிஷியல் பிரெயினோடைய இதெல்லாம் மெமரி கார்டு இங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் மெமரி கார்டு. இதெல்லாமே ஒயர், சிலிக்கான் ஒயர்ஸ், நரம்பு கிடையாது, சிலிக்கான் ஒயர். இதெல்லாமே மெமரி கார்ட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூளைக்கும் நம்ம மூளையோட ரொம்ப முக்கியமான வேலை ரெண்டு தான். ஒன்று கட்டளை கொடுக்கிறது, ஆர்டர் போடுது, டோட்டல் பாடிக்கும் ஆர்டர் போடும். ரெண்டாவது ஸ்டோரேஜ், மெமரி பவர். நமக்கு இந்த ரெண்டு வேலையும் தான் நம்ம மூளை செய்யுது. இது நம்ம மூளையை விட ஒரு 3 செகண்ட் லேட்டா வேலை செய்தான். இப்போ மற்றபடி எல்லாமே ஓகே. இதுவுமே அதான் சொல்றாங்க, 2020 இருந்து ஆர்டிஃபிஷியல் பிரெயின் ரெடி. மூளைச்சாவு இருக்காது உலகத்துல. எப்படி போலியோ இல்லாம போச்சோ அதே மாதிரி மூளைச்சாவையும் இல்லாம பண்ணிடலாம்னு சொல்றாங்க ஆர்டிஃபிஷியல் பிரெயின். இப்ப லெவல்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 செகண்ட்ஸ் லேட்டா வேலை செய்யுது. எப்படி 3 செகண்ட்ஸ் லேட்டா வேலை செய்யுது? நீங்க ரோட்ல நடந்து போகும்போது பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் இங்கே பார்க்க முடியாது, நம்ம ஊர்ல பார்த்திருப்பீங்க. பசங்க கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருப்பான், பாலை தூக்கி அடிப்பான், பால் வரும் உங்களை நேரா இல்லையா? வரும்போது என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த பாலானது தென்மேற்கு திசையிலிருந்து 75 டிகிரி சாய்வாக 70 மைல் வேகத்தில் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் தலையை வடமேற்கு திசையாக 35 டிகிரியில் சாயும் போது பால் கடந்து போகும்னு நினைச்சிருக்கீங்களா? வந்த உடனே என்ன செய்யறோம்? இம்மிடியட்டா குனிறோம். இதுதான் மூளை கொடுக்கிற கட்டளை. ஃபாஸ்ட், அவ்வளவு ஃபாஸ்ட் நம்ம மூளை. இது ஒரு 3 செகண்ட் லேட்டா வேலை செய்தாமா, வந்து அடிச்ச பிறகு சொல்லும் பால் வருது விலகிக்கன்னு சொல்லும். இப்ப இருக்க நிலைமையில அப்படி இருக்குதா? இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ள அது என்ன ஆயிருமா? நார்மல் பிரெயின் கொண்டாந்துருவாங்களாம். ஸோ மூளை சாவும் இல்லை. ஆர்டிஃபிஷியல் பிரெயின் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் பிளட் வந்துருச்சு. இப்போ என்ன இன்னைக்கு அளவில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மனித உறுப்பினுடைய எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ரெடியா இருக்கு. டோட்டலா இன்னொரு ஆர்டிஃபிஷியல் மேனை உருவாக்க முடியும். அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியா நான் அதுவும் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்தில் உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய, சாவோ விலகி ஓடி போகும் என்று சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு வந்துருச்சு பூமியில. இன்னைக்கு நீங்க பார்க்குற ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். உங்களை சாக விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள், சாவோ விலக்கி ஓடி போகும். எவ்வளவு மனித உயிர் பிரீஷியஸ், மனித உயிர் பிரீஷியஸ். நான் சொல்றேன், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை விட டாக்டர்ஸை விட கர்த்தருக்கு நம்ம உயிர் மேல ரொம்ப அக்கறை ஜாஸ்தி. ஏன்னா அதை கொடுத்தவர் அவர், அதை உருவாக்கினவர் அவர். ஜீவ சுவாசம் அவருடையது. அந்த சுவாசத்தை கொடுத்தவருக்கு எடுக்கிற அதிகாரம் இருக்கு. அந்த எடுக்கிற அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? மெடிசன் கையில ஒப்படைச்சிருக்கிறோம். இப்ப நம்ம மருந்து எடுக்க கூடாதா? அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. உடனே நீங்க அங்க போயிடாதீங்க, நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. மருந்து எடுங்க, எடுக்காம போங்க, அது உங்க இஷ்டம். ஆனா கர்த்தர் ஜீவனை கேட்கும்போது கொடுத்துருங்க, அது மட்டும் தான் நாங்க சொல்றோம். அல்லேலூயா. இல்லைன்னா கொடுக்க வைப்பார், வாயாலே சொல்ல வைப்பார், அதான் நடக்கும். இப்போ வெளிப்படுத்தல் 9:6க்கான காரணம் இது. இந்த காலம் தான் அந்த காலகட்டம். முழுவதுமாக சாக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் வேர்ல்டு வைட் ரெடி, எல்லா நாட்டிலையும் ரெடி, எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கிறது. சாவு விலகி ஓடி போகிறது. அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தில் உங்களை சாக விடாமல் 100% தடுத்து நிறுத்துவார்கள். மரிச்சா ரத்த சாட்சியா தான் மரிக்கணும், இல்லைன்னா மரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போறதுக்கான எல்லா உபகரணங்களும் இப்பொழுது தயாராக இருக்கு.